Greetings. இன்றைக்கி எப்படி மணியை ஃபாஸ்ட்டாக ஈஸியாக சேவ் பண்ணி வைக்கிறதுன்னு பார்ப்போம். டெபாசிட். நெக்ஸ்ட்டு எத்தனை டைப்ஸ் ஆஃப் டெபாசிட் இருக்குதுன்னு பார்ப்போம். டெபாசிட்டில் 4 டைப்ஸ் இருக்குது. சேவிங்ஸ் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட், கரண்ட் டெபாசிட், ஃபிக்ஸ்டு டெபாசிட். நம்ம இன்றைக்கி ரெக்கரிங் டெபாசிட் பற்றி பார்க்க போகிறோம். ரெக்கரிங் டெபாசிட்டை ஷார்ட்டாக சொல்லணுன்னா ஸ்மால் ஸ்டெப்ஸ் டு பிக் ரிட்டர்ன்ஸ். ரெக்கரிங் டெபாசிட்டை ஷார்ட் ஃபார்மாக ஆர்டின்னு சொல்லுவாங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சுட்டே வரணுன்றவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி சொல்லி வச்சுருக்க அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இருக்கும். நம்ம ஆல்ரெடி சொல்லி வச்சுருக்க அமௌண்ட்டை மாதம் மாதம் தொடர்ந்து டெபாசிட் பண்ணிகிட்டே வரணும். ஆர்டின்றது ஒரு அக்கௌண்ட். அதில் டெபாசிட்டர் ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸை ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைமுக்கு டெபாசிட் பண்ணிகிட்டே வருவாங்க. அந்த இன்டர்வல் ஆஃப் டைம் மந்த்லியாக இருக்கலாம், குவார்ட்டர்லி, 6 months இல்லைன்னா 1 year கூட இருக்கலாம். நம்ம எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். ஒரு ஸ்பெசிஃபைட் டியூரேஷனுக்கு அப்புறம் நம்ம டெபாசிட் பண்ண அமௌண்ட்டு நம்மளுக்கே திரும்பி லம்பாக சேரும். நெக்ஸ்ட்டு எங்கே போய் ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன்னு பார்ப்போம். ஆர்டி அக்கௌண்ட் பேங்க்கு இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஓப்பன் பண்ணலாம். அப்படி ஓப்பன் பண்ணுறதுக்கு தேவையான ஃபார்மல் டாக்குமெண்ட்ஸ்லாம் பேன் கார்டு, ரெசிடென்டல் ப்ரூஃப், ஐடென்டிட்டி ப்ரூஃப் எக்ஸெட்ரா. ஆர்டி அக்கௌண்ட் லெஸ் தென் 6 months இல்லைன்னா மேக்ஸிமம் 10 years ஆஃப் பீரியடுக்கு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆர்டி எப்படி ஒர்க் ஆகுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் கொடுத்த அமௌண்ட், அடுத்து சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்க அமௌண்ட், அடுத்து நம்ம மாதம் மாதம் கட்டிட்டு வர அமௌண்ட், கடைசி நம்ம ரிசீவ் பண்ணுறப்ப நம்ம டெபாசிட் பண்ண அமௌண்ட்டும் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டும் நம்ம ரிசீவ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு எப்படி ஆர்டி கால்குலேட் பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். இதில் மந்த்லி டெபாசிட் அமௌண்ட் 900 சூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் 5.4% per year. நம்ம எவ்வளோ அமௌண்ட் சூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கூடும் குறையும். டைம் பீரியட் 3 years குவார்ட்டர்லி. நம்ம டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 32,400. நம்மளுக்கு டோட்டல் ரிட்டர்ன்ஸ் 35,231. நம்ம ரிசீவ் பண்ணும்போது நம்ம டோட்டலாக டெபாசிட் பண்ண அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு சேர்ந்து வரனால இதில் கிட்டத்தட்ட 3,000 அமௌண்ட் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிது. ரெக்கரிங் டெபாசிட்டை ஒரு பவர்ஃபுல் டூல்ன்றாங்க. வாங்க ஏன்றதை பார்க்கலாம். ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ரெக்கரிங் டெபாசிட். நம்மளோட ரெகுலர் சேவிங்ஸ் ஹேபிட்டை என்கரேஜ் பண்ணும், லோன் ஃபெசிலிட்டி உருவாக்கும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஹையாக இருக்கும், பீரியட் ஆஃப் டெபாசிட் மினிமம் 6 months இல்லைனா மேக்ஸிமம் 10 years. ஆர்டி அக்கௌண்ட்டில் ஸ்டார்டிங் ஸ்மால் அமௌண்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணால் போதும். பட் நம்ம டெபாசிட் பண்ண அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணும்போது பல்காக அமௌண்ட் ரிசீவ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுக்கும் ரெக்கரிங் டெபாசிட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். எஃப்டியில் மணி டெபாசிட் ஸ்டார்டிங்கில் மட்டும் பண்ணால் போதும். ஆர்டியில் செவரல் டைம்ஸ் பண்ணணும். எஃப்டி ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமுக்கு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆர்டி ஓப்பன் ஃபார் ஃபியூ இயர்ஸ். எஃப்டியில் மினிமம் டெபாசிட் அமௌண்ட் ரெக்கார்டு மோராக இருக்குது, ஆர்டியில் லெஸ்ஸாக இருக்குது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எஃப்டியில் ஹை, அடுத்து ஆர்டியில் லெஸ்ஸாக இருக்குது. நம்ம எப்போ வேணாலும் மணி விட்ரால் பண்ணிக்கலாம். எஃப்டியில், ஆர்டியில் நம்ம சொல்லியிருக்க பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் தான் நம்ம மணியை விட்ரால் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு அட்வான்டேஜஸ் ஆஃப் ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட் பார்ப்போம். மினிமம் அமௌண்ட் இன்வெஸ்ட் rupees 10 per month கூட பண்ணால் போதும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மியாக இருக்கும். நோ டிடிஎஸ் ஆன் இன்ட்ரெஸ்ட். ரிஸ்க் இன்ஸ்ட்ருமெண்ட் லோவாக இருக்கும். லோன் ஃபெசிலிட்டி அப் டு 75% வரை இருக்கும். கம்மியாக இருக்கும். நோ டிடிஎஸ் ஆன் இன்ட்ரெஸ்ட்.
ரிஸ்க் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து லோவாக இருக்கும். லோன் ஃபெசிலிட்டி வந்து அப் டு 75% வரை இருக்கும். டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட். இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து நாட் டேக்ஸ் ஃப்ரீ. அடுத்து நம்மளுக்கு ஏதாவது இப்போ எமர்ஜென்சினா நம்ம டெபாசிட் பண்ண அமௌண்ட்டை வித்ட்ரால் பண்ண முடியாது. நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்ரி மந்த்தும் சேஞ்ச் பண்ண முடியாது. நம்ம என்ன சொல்லியிருக்கோமோ அதுதான் கடைசி வரை கட்டிகிட்டே வரணும். ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட்டில் நம்ம பண்ணுற ஸ்மால் சேவிங்ஸ்லாம் பிக் ரிட்டர்ன்ஸ்க்கு லீட் ஆகும். சேவ் மணி அண்ட் மணி வில் சேவ் யூ. இப்போ நம்மளுக்கு சேவிங்ஸோட முக்கியத்துவம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போலேருந்து நம்மளும் மணி சேவ் பண்ணி வைக்க ஆரம்பிப்போம். தேங்க்யூ.